பண்ட்லே குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறகுறான். அவன் பேர் வில்லியம்னு வைக்கிறாங்க. ஆனால் அவனை ஷார்ட்டாக எல்லாருமே ஜாலியாக பில்லி அப்படின்னு கூப்பிட்றாங்க. அந்த பில்லிங்கிற பையன் நம்ம க்யூட்டானாலே அவனை சின்ன சின்ன ஷார்ட் டெம்பரிங்கான ஒரு ஆட்டிடியூட் எல்லாமே யாரும் கண்டுக்காமல் போயிடுறாங்க. ஆனால் அவன் அமைதியாக இருக்கிறது எப்போனா அவங்க அப்பாவோட ரிவால்வரை அவன் வாயில் வச்சு அப்போ போட்டான். அண்ட் எனிவேஸ் அதில் புல்லட்டும் இல்லை. அண்ணா அந்த பில்லி வளரும்போது கூட அந்த ரிவால்வர் கையிலேயே வச்சுட்ருக்கான். ஆனால் அந்த ரிவால்வர் இப்பயும் அன்லோடடாக இருக்குது அன்டில் அவன் அதுக்கான புல்லட்ஸை கண்டுபிடிக்கிற வரைக்கும். ஏன்றா கண சௌக்கியமா அப்படியே அண்டட்டாட்டா பேங்கு கட்டுட்டு போயிருந்த இப்போ தங்க கட்டியே வந்துட்டு என்ன டைம் எல்லாம் ஊட்டிட்டு வந்துட்டு அதை பார்த்து அவங்க அப்பா பில்லு இன்னைக்கு நைட்டு எனக்கு சோறை கிடையாதுன்னு சொல்லுது. என்னோட சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு நிரந்தரமான பில்லி அந்த ரிவால்வர் மட்டும் விட்டுட்டு கிளம்புறான். அடுமா பல சம்பவங்களை அவன் பண்ணுறான். அடுமா ஊரே அவனை பாட்டு நடுங்கி அவனுக்கு ஒரு வாண்டட் போஸ்டரும் போடுறாங்க. இப்போ ஃபார்ட் வீக்லிங் அப்படிங்கிற ஊரில் காட்டுறாங்க. அந்த ஊரில் ஷெரீஃபு பெல்லி இதை கிட்டு இப்போ ஃபார்ட் வீக்லிங் நோக்கி தான் வந்துட்டு இருக்கானா. அவன் வராட நினச்சி அவன் பாட்டுறக்கூடாதுங்கிறதுக்காகவே பீப்புள் எல்லாம் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறாங்கடா. அதுக்கு நல்லா தெரியும்லே ஜாஷு. போய் பில்லிட்ட கிட்ட அரெஸ்ட் பண்ணியா இங்கே அசால்ட்டாக உட்காந்துருக்க. ஏடு அவனா? நான் உண்மையை சொல்லணும்லே, என்னால் அவனை பிடிக்க முடியாதுலே. அவனை பிடிக்கிறது ஒரு தைரியமான ஷூட்டர் ஆடாலே முடியும். ஆனால் இப்போ அந்த மாதிரி ஷூட்டர் இந்த ஊர்லேயே இல்லம்லே.